சார் லைக் சில பேர் சார் குழந்தை வர வரைக்கும் ரொம்ப செழிப்பா சந்தோஷமா வாழ்வாங்க. இங்கே குழந்தை வந்தோடனே அவங்கள வந்து குடும்பத்துல நிறைய பிரச்சனை, பண பிரச்சனை நிறைய வரும் சார். அது அந்த குழந்தையோட ஜாதகமா இல்ல அவங்களோட பேரண்ட் ஜாதகமா எப்படி மாறி? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. அப்படிலாம் இல்ல. அதாவது நமக்கு ஒரு பேரண்ட்ஸ்க்கே ஒரு கெட்ட நேரம் பிறக்குது. இது வரைக்கும் போயிட்டு இருந்தது, பிசினஸ் கொஞ்சம் டல் ஆகுது, கடன் பட்டு பிரச்சனை ஆகுது, வம்பு வழக்குள்ள போறாங்க, தம்பதியருக்குள்ள சண்டை ஆகுறாங்கிற மாதிரி ஒரு விதியில ஜாதகம் போகும்பொழுது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அப்படிதான் பிறக்கும். ஸோ இது என்னன்னா ஒரே ஒரு ரியாலிட்டி, லைஃப் ரியாலிட்டியை தான் 3-4 ஜாதகத்துல பாக்குறோம். இப்போ குழந்தையோட ஜாதகம் வேலை செய்யுதுன்னா அப்பாவோட அம்மா ஜாதகம் என்ன ஆஃப் ஆயிருச்சா, டீஆக்டிவேட் ஆயிருச்சா? இல்ல, எல்லாத்தோட ஜாதகம் எல்லா நேரமும் வேலை செய்யுது. அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒப்பிட்டு தான் வரும். இப்ப நான் சொல்றேன், உங்க குழந்தை பிறந்ததுல இருந்து நல்லா முன்னேறினீங்களான்னு பார்ப்போம். ஆமா சார், எப்படி சொல்றீங்க, கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த குழந்தை பிறந்த டைம்ல இருந்து அவருக்கு நல்ல தசைகள் வந்துருச்சு. குழந்தை ஜாதகம் வந்து இவ்வளவு தூக்கி நிறுத்திடுச்சுன்னு கிடையாது, புரியுதுங்களா? அதே சமயத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சிரமப்பட்டேன்னா அந்த குழந்தை ஜாதகத்தினாலதான் சிரமப்பட்டேன்னு கிடையாது. இவரோட ஜாதகத்துல அந்த அந்த நேரத்துல இருந்து தசாபுக்திகள் மோசமா போச்சு. அது நேரத்தில் குழந்தையும் பிறந்துருச்சு, ஒரு கோயின்சிடன்ஸா. சார், தூக்கி நிறுத்திருக்கும் குழந்தை ஜாதகம் முக்கியம் இல்ல, கீழே இறக்குறக்கும் முக்கியம் இல்ல. நம்மளுடைய ஜாதகத்தோட டைமிங் பொறுத்து பிறக்கிற குழந்தைய அது மாதிரி அப்பா ஸ்தானம், அம்மா ஸ்தானம், அப்பா கஷ்டப்படணும், அம்மா கஷ்டப்படணும், அல்லது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரணும், அல்லது குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஜாதக அம்சத்துல அந்த தசாபுக்திகள் எல்லாம் பிறக்கும். அதுதான் ஜோதிடத்தோட அதிசயம். அதனாலதான் நம்ம வந்து இன்ஜினியரிங் அது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பி எல்லாம் படிச்சாலும் ஒரு ஜோதிடனா எப்படி என்னால ஆக முடிஞ்சது, எதனால இது வந்து ஈர்க்கப்படுதுன்னா, இது ஒரு பயங்கரமான ஒரு சாஸ்திரம், அருமையான சாஸ்திரம், இன்டெகிரிட்டி உள்ள ஒரு சாஸ்திரம். இப்ப நமக்கு ஒரு குழந்தை இப்படி வந்து இப்படி இந்த டைம்ல இருந்து இப்படி ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு குழந்தை பிறகு. அப்படின்னா நம்ம ஜாதகம் உன்னோட ஜாதகம் கனெக்ட் ஆகுது. அதுதானே பியூர் சயின்ஸுக்கு அர்த்தமே. அதுதானே ஒரு மூட நம்பிக்கைக்கும் சயின்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? எல்லா நேரத்துக்கும் ஒர்க் ஆகும், ஒண்ணு கனெக்டடா இருக்கும், கன்சிஸ்டண்டா இருக்கும், பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும், 99-95% இருக்கும். மூட நம்பிக்கை பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல தோன்றது அப்படியே சொல்றது, அதுக்கு எந்த ஒரு அறிவியல் விஷயங்களும் இருக்காது, அது நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ கோயின்சிடன்ஸா நடக்கலாம், அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு இது வந்து நான் சொன்ன ஒரு விடை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுங்க சார்.